இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை தேவனை போன்ற குணம் என்ற தலைப்பின் கீழாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12. பாவியாகி என்னையும் தேவன் நேசிக்கிறார், அவர் என் மேல் கோபப்படவில்லை என்று உணர்கிற உண்மையான ஒரு கிறிஸ்தவனால் தான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். பெயர் கிறிஸ்தவர்களால் பிறரை மன்னிக்க முடியாது. கிறிஸ்துவ குடும்பம் ஒன்று இருந்தது. திடீரென்று மனைவி குடிக்க ஆரம்பித்து விடுகிறார். அவளுடைய குடிப்பழக்கத்தினால் குடும்பம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. பிள்ளைகளும் கஷ்டப்பட்டார்கள். 10 ஆண்டுகள் கழித்து அவள் தன் கணவனிடம், உங்கள் நெருங்கிய நண்பரோடு நான் தவறாக நடந்து விட்டேன், என்னையே என்னால் மன்னித்து கொள்ள முடியவில்லை, அது நிமித்தமாகத்தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன், குடித்து அந்த சம்பவத்தை மறக்க முயன்று வருகிறேன் என்று தன் கணவனிடம் சொன்னாள். கணவன் மிகுந்த கோபத்தினால் கொதித்தான். அவன் மிகவும் பாதிக்கப்பட்டான். என் நெருங்கிய நண்பன் இப்படி நம்பிக்கை துரோகியாக இருந்து விட்டான் என்று வேதனைப்பட்டான். அப்பொழுது இயேசுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:15. அவன் கோபப்படுவதற்கு எல்லா விதத்திலும் நியாயம் இருந்தது. ஆனாலும் தேவனைப் போல் மாற தீர்மானித்தான். அடுத்த முறை அந்த நண்பனை பார்த்தபோது மனதில் வேதனை உண்டாயிற்று. ஆனாலும் தன்னுடைய கையை நீட்டி அவன் கையை பிடித்து குலுக்கினான். மன்னிப்பது என்றால் என்ன என்பதை என் வாழ்நாளில் அன்றுதான் முதலாவதாக உணர்ந்தேன். என் கோபமெல்லாம் என்னை விட்டு நீங்கியது. மாபெரும் பாவம் என்னிலிருந்து விலகி ஓடியது. மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு விடுதலையை அது எனக்கு தந்தது என்று சொல்லுகிறான். மேலும் தன் மனைவியிடம், நமக்கு திருமணமான முதல் நாளே ஆலயத்தில் வைத்து மரணம் வரை உன்னை நேசிப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன், இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னான். இது இயேசுவின் குணம். இவ்வாறு சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தவறிச் செல்லுகிற தம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை இயேசு தம்முடைய கனிவான அன்பினால் ஈர்க்க பார்க்கிறார். உங்களுக்கு விரோதமாய் போர் செய்ய குற்றத்தை என்று மன்னிக்கப் போகிறீர்களா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நாங்கள் உம்மை போன்ற குணமுடையவர்களாய் மாறுவதற்கு எங்களுக்குள்ளால் கிரியை செய்து கொண்டிருக்கிற நீர் பிரியப்படாத அத்தனையும் எடுத்து போட்டு உம்முடைய குணத்தினால் எங்களை நிரப்பும். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.